ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைட் பஃப் ஹேண்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கறனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துணியை 4 மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பஃபுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். நான் பஃப் வந்து 3 இன்ச்சுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இல்லைன்னா 6 இன்ச்சுக்கு அந்த மாதிரிக்கு வச்சுக்கோங்க. மொத்தமாக 3 இன்ச்சு. நம்ம வந்து அந்த துணியை 2ஆக விரித்து போடும்போது நமக்கு மொத்த அளவு வந்து 6 இன்ச்சு வரும். நான் பாதியாக வைக்கிறனால 3 இன்ச்சு ஃபஸ்ட்டு வச்சுப்போம். வச்சுட்டு அந்த அளவில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து வந்து நம்ம கைக்கான நீளத்தை வந்து அளந்துக்கலாம். கையோட நீளம் வந்து நான் 11 இன்ச்சுக்கு வைக்கிறேன். மேலே இப்படி கொஞ்சம் துணி விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பஃப் வைக்கணுங்கிறதுக்காக 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண அளவில் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுத்து வந்து கையோட சுற்றளவு எடுக்கணும். கையோட சுற்றளவு எனக்கு 11 இன்ச்சு இருக்குது. அதை இப்படி டேப்பை மடித்து வச்சு பாருங்கள். அதில் வந்து எனக்கு வந்து 5.25 இன்ச்சு வருது. அந்த 5.25 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மேலே நம்ம அந்த 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவுலேயும் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இனி வந்து நம்ம அந்த வளைச்சி வரைஞ்சி விடுறதுக்கான அளவை வைக்கணும். அதுக்கு வந்து மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவில் இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அளவில் வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இனி வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் எடுத்து அதை பாதியாக எடுத்துக்கோங்க. பாதியாக எடுத்து எனக்கு 9 வருது. அந்த 9 மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து 1.5 இன்ச்சு நான் தையலுக்கான அளவு துணி வந்து நான் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து துணிக்கான அளவை இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம பஃப் வரைஞ்சிக்கலாம். பஃப் வரையதுக்கு நம்ம அந்த 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் இருந்து இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி நம்ம இந்த அளவோடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி இந்த அளவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு வி கட் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அந்த பஃப் வந்து நம்ம இதுவரை வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு வி கட் போட்டுக்கோங்க. இனி சைடில் வந்து நம்ம அந்த ரெடி அளவை மார்க் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து தையலுக்கான அளவு துணி வந்து நம்ம இந்த கீழே வெட்டின துணியை நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இனி வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துணியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 துணியையும் எடுத்துகிட்டு நீங்கள் பஃப் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். துணியை 2ஆக மடிச்சுட்டு கீழே இவ்வளோத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு 3 இன்ச்சுக்கு வச்சோம். ஒரு சைடு 3 இன்ச்சு, இன்னொரு சைடு 3 இன்ச்சு, மொத்தமாக 6 வரும். நீங்கள் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ண அளவில் ஒரு வி கட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம இனி பஃப் வைக்க போகிறோம். இப்போ ஒரு துணியை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வி கட் பண்ண அளவில் வந்து நம்ம பஃப் வச்சுக்கலாம். வி கட் பண்ண அளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து தையல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த அளவில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வி கட் பாயிண்ட்லேருந்து அடுத்த வி கட் பாயிண்ட் வரை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கீழே நம்ம வச்சாச்சு. இனி வந்து அடுத்து மேலே வச்சுக்கலாம். மேலேயும் அதே போல் முதல் வி கட் போட்டு எடுத்திருந்தோம். அந்த வி கட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
மேலேயும் இந்த மாதிரி பஃப் வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக வைங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடுத்த வி கட் பாயிண்ட் வர வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பஃப் வச்சாச்சு. இது வந்து லாங் பஃப்பு. இதே போல் நம்ம அடுத்த கையும் தச்சு எடுத்துக்கலாம். அடுத்த கையும் அதே போல் தான். கீழே ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த வீ கட்டுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கையிலையும் இதே போல் நம்ம பஃப் வச்சு முடிச்சாச்சு. இனி வந்து நம்ம கீழே வந்து ஒரு பார்ட்ரு வச்சு தைச்சிக்கலாம். இது வந்து பிங்க் கலர் வச்சு தைக்கலாம் கீழே பார்ட்ருக்கு. அதுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வீதிக்கு 4 இன்ச்சு வீதிக்கு எடுத்துக்கோங்க. நீளம் வந்து நம்ம அந்த கையோட கீழே உள்ள நீளத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கெட்ட பக்கம் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. கெட்ட பக்கத்துக்கு மேலே அந்த துணியை நம்ம கீழே பார்டருக்கு வெட்டின துணியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வீதிக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போடும்போது ஒரே அளவாட்டே போட்டுக்கோங்க. அந்த பஃப்பும் நமக்கு உள்ளே மடங்கி இருக்காமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அதை அப்படியே விரித்து எடுத்துகிட்டு நீங்கள் பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. பதிச்சு தையல் வந்து நம்ம அந்த மேலே எக்ஸ்ட்ரா வச்ச துணிக்கு மேலே தான் போடணும். இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் அந்த நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. நல்ல பக்கம் திருப்பிட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம அந்த தையல் மறையும்படி கரெக்டாக ஒரு இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு வீதிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த நம்ம கரெக்டாக அந்த மடித்த பக்கத்தில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அந்த எண்டுலேயே போடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. ஒரே ஈவனாக மடிக்கிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதே போல் நம்ம அடுத்த கையும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 கையும் நம்ம தச்சு எடுத்தாச்சு. கீழே தச்சு எடுத்த பிறகு பாருங்கள், நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த பார்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம 2 கையிலையும் வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக வரும். இனி வந்து இப்போ அந்த பார்ட்ரு இன்னொரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நீட்டாக இருக்கிறதுக்காகவும் கீழே வந்து அந்த எண்டோட ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த கரையோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. கரையில் போடுங்க, அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு இன்னும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்ட பிறகு. இதே போல் நம்ம அடுத்த கையும் கீழே வந்து அதே போல் தச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் அடுத்த கையும் தைச்சாச்சு. நமக்கு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் இதோட ஃபினிஷிங் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.